நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா கிராமர் பகுதியான ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இது வந்து ஃப்ரம் 0 to infinity இந்த ப்ரோஸ்க்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிருக்கிற கிராமர். அந்த ப்ரோஸ் வந்து இந்த வருஷத்துக்கான இதுல வந்து கிடையாது. ஆனா இந்த கிராமரை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. போன கிளாஸ்ல கனெக்டர்ஸை தெரிஞ்சிடும், கன்ஜங்ஷன்ஸை கத்துனோம் இல்லையா? ஸோ இன்னி கிளாஸ்ல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து நம்ம இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 160 இந்த பேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. வாங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் இன்னைக்கு. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தமிழ் எப்படி சொல்லணும்னா செய்வினை, செய்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, எப்படி ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு மாத்துறது, இது எல்லாமே நம்ம இன்னி கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னா யார் அந்த செயலை செய்யறாங்க, ஹூ இஸ் த டூயர் ஆஃப் தி ஆக்ஷன், அதுதான் அவங்களதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செயல் தானே verb. so who performs the action, subject performs the action. so subject இருக்கு, verb தான் இங்க நான் action சொல்லியிருக்கேன். அப்புறம் அது யார் ரிசீவ் பண்றா, ஆப்ஜெக்ட், the object receives the action. so இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன ஆகுதுன்னா இந்த சப்ஜெக்ட்ங்கிறது, இந்த doer performs the action and the action is being received by the object. ஒருத்தர் செய்யறார், அந்த சப்ஜெக்ட் வந்து இந்த செயலை செய்யறார், இந்த செயல் வந்து இந்த ஆப்ஜெக்ட், இந்த பொருளால வாங்கப்பட்டிருக்கு. the object receives the action. so active voiceல என்ன வரும், subject plus verb plus object. இந்த ஃபார்மேட்ல தான் அந்த சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? so active voice is nothing but subject performing the action and object receiving the same. ஓகேயா? passive voiceல என்ன ஆகுது, an action is being performed on object by subject. அதையே வந்து திருப்பி இட்ஸ் இந்த ரிவர்சல் ஃபார்ம். இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஆக்ஷன், இந்த செயல் வந்து is being performed on the object. it is being performed on the object and the object is coming first. இந்த ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்துடுறது. இந்த ஆக்ஷன் வந்து யாரால செய்யப்படுறது, by the subject. so an action is performed on the object by the subject. okay இதுதான் passive voice. passive voice செய்பாட்டு வினை அப்படின்னா an action is performed on the object யாரால, by the subject. so active voiceல subject முதல்ல வருது, verb ரெண்டாவதா வருது, object கடைசியில வருது. இதுவே passive voiceல மாறுறத என்ன ஆயிடுறதுன்னா ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்துடுறது, அப்புறம் followed by verb, கடைசியில subject. so இது ஒரு ஃபார்முலாவா நான் எழுதியிருக்கேன். இப்போ ஒரு மேக்ஸுக்கு நம்ம எப்படி ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறோமோ இது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம அதை தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்க இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். நீங்க இப்போ வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தையுமே. நான் ஒரு ஃபார் மினிட் ஐ வெயிட். ஓ, இந்த பாசிவ் வாய்ஸ்ல நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஓ ஆப்ஜெக்ட் பிளஸ் ஒரு துணை செயல் சொல், ஹெல்பிங் verb, அதுதான் நான் HVன்னு எழுதியிருக்கேன். V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் verb. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் இதோட சேர்ந்து இந்த preposition by வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி சேர்க்கிறா போல இருக்கும். so we are adding the preposition by. so object plus helping verb plus past participle of the verb by preposition is being added before the subject. இந்த byங்கிற preposition வந்து சப்ஜெக்ட் கடைசியில வந்துருதுன்னு சொன்னோமா passive voiceல. சோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த வார்த்தை by சேர்த்துக்கிறோம். சரியா?
ஒரு டென்ஸ் ஃபார்ம்லயும் எப்படி ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து அது பாசிவ் வாய்ஸ் மாத்த போறதுங்கிறதும் அடுத்தடுத்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ 3 விஷயம். முதல்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஆயிடுது. இதுவே பாசிவ் வாய்ஸ்ல வரத ஆப்ஜெக்ட் வெர்ப் சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வெர்ப் வந்துருது. இந்த வெர்புக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் கடைசியில வந்துறதுனால சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த ப்ரெபோசிஷன் பைய சேர்க்கிறோம். அவ்வளவுதான். சரியா? ரொம்ப ஈஸி. ஓகே, நான் ப்ரொசீட் பண்றேன். இப்ப நம்ம ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்தணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸ்ல SVO சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் என்னங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ the first step is identify SVO. ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆயிடுது, ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆயிடுது பாசிவ் வாய்ஸ்ல இல்லையா? சோ we are shifting the subject to object. ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன சொன்னோம்? SVO. so when I'm shifting subject to object, object வந்து முதல்ல வந்துருது passive voiceல. so there is a shift over of subject to object. மூணாவது நம்ம என்ன பண்றோம், இந்த V form verb form வந்து past participle form மாத்துறோம். அப்படின்னா என்ன, இப்ப வார்த்தை doங்கிற செயல் வார்த்தை இருக்குன்னா அது வந்து V2 formல did, third formல done, have, has, had. so இந்த doneம் hadம் V3 past participle form of the verb do. okay, the past participle form of verb do தான் done. have ஓட past participle verb form தான் hadங்கிறது. சரியா? so we are converting V to V3 form, verb to past participle form, the third form. adding helping verb. இந்த verb இருக்கு இல்லையா, இந்த verb மெயின் ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் verb முன்னாடி is, was அந்த மாதிரி ஒரு துணை வினைச்சொல் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் கடைசியா என்ன பண்றோம், இந்த by சேர்த்துக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, we are adding by before the subject. so இதனாலதான் passive voice equals முதல்ல object, subject verb object தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்துருதுன்னு சொன்னோமா, சோ ஆப்ஜெக்ட் இங்க வந்துருது. அப்புறம் we are changing, we are doing V3 form. V3 form na past participle form of verb. என்ன verb கொடுத்திருக்கோ அந்த சென்டென்ஸ்ல அதோட third form வந்து எழுதிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிக்கணும்னா துணை வினைச்சொல் helping verb அதை சேர்த்துக்கிறோம். கடைசியா சப்ஜெக்ட் போட்டுருவோமா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இந்த preposition. இதெல்லாம் கொஞ்சம் நான் இப்ப சொல்றத கன்ஃபியூசிங்கா இருக்கும். இப்ப நம்ம உதாரணத்தோட பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். adding helping verb நீங்க ஒண்ணு சொல்லிருப்பேன். இது வந்து depending on the tense, simple present, present continuous இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, depending on the tense இந்த helping verbங்கிறது மாறும். ஓகே, so active voiceல ஒரு sentence I write a letter, passive voiceல a letter is written by me. so இங்க என்ன பண்றோம், ஐங்கிறது தான் சப்ஜெக்ட், verb தான் ஆப்ஜெக்ட், ஓ தான் ஆப்ஜெக்ட் தான் வந்து லெட்டர். சப்ஜெக்ட் இஸ் ஐ, verb is write, object is letter. what are we doing next step? first வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் என்னது சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட்ங்கிறது. அடுத்தது we are shifting subject to object. so இப்போ இங்க ஆப்ஜெக்டா இருந்தது இங்க சப்ஜெக்ட் ஆயிடுது. லெட்டர்ங்கிறது இப்போ இங்க தான் ஆப்ஜெக்ட் தான் இங்க முதல்ல வந்துருது. அடுத்தது என்ன பண்றோம், அப்புறம் கடைசியில இந்த மீ எழுதிக்கோங்க. ஐங்கிறது when it is in the object form passive voiceல மாறுது, it will become me. நான் அந்த pronounsலாம் என்ன மாறுதுங்கறதை இப்ப அடுத்தது நான் சொல்ல போறேன். as of now நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, a letter it is coming first object and we are pushing the subject I as me towards the end, is written, I write. இது வந்து ஒரு சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு இந்த சென்டென்ஸ். so is written by me, is written. இதுதான் இந்த isங்கிறது தான் helping verb. write ஓட V3 form இதுதான் return. past participle form of write is return. இந்த subject me இருக்கு இல்லையா, ஐங்கிறது me ஆயிடுது. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், byங்கிற
ப்ரெப்போசிஷனை சேர்த்துக்கணும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பும் இதுல கவர் ஆயிடுதா. முதல்ல சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட தெரிஞ்சுக்கிறோம், சப்ஜெக்ட வந்து ஆப்ஜெக்டா மாத்துறோம், வேர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்முக்கு மாத்துறோம், அதுக்கு முன்னாடி ஒரு துணை வினை சொல் ஹெல்பிங் வேர்பை சேர்த்துக்கிறோம், கடைசியா இந்த பை ப்ரெப்போசிஷனை சேர்த்துக்கிறோம் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. சோ இந்த ப்ரோனவுன்ஸ் என்னெல்லாம் மாறுது, இப்ப இங்க ஐ ரைட் அ லெட்டர் இருந்தது, a letter is written by me. சோ இந்த ஐங்கிற வார்த்தை பாசிவ் வாய்ஸ்ல மாறத என்னாச்சு, மீ. இதே மாதிரிதான் ஆக்டிவ் வாய்ஸ்ல வீன்னு ஆரம்பிக்கிறதுனா பாசிவ் வாய்ஸ்ல இட் will become us. யூங்கிற வார்த்தை மட்டும் மாறாது, யூவும் இட்டுங்கிற வார்த்தை மட்டும் மாறவே மாறாது. he will be replaced by him, ஷீங்கிற வார்த்தை will be replaced by her, it will be it only, they will become them. Changes in pronouns. இந்த ஸ்டெப்ஸ் நீங்க எழுதினீங்கன்னா ஒரு வாட்டியும் எந்த டென்ஸ் ஃபார்ம்ல இருந்தும் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸோ இல்லாட்டி வைஸ் வர்சா மாத்துறதையும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதையும் கன்வெர்ட் பண்றதையும். ஓகே, ஒரு டென்ஸ்லயும் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம தெரிஞ்சுப்போமா இப்போ. ஓகே, நான் இந்த பக்கம் இந்த ஸ்டெப்ஸை எழுதி வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டென்ஸ் ஃபார்ம்லயும் ஒரு உதாரணத்தோட நம்ம பார்ப்போம். சிம்பிள் பிரசன்ட்ல பார்க்குறோம் ஃபர்ஸ்ட். She writes a letter. அவ ஒரு எழுதுறா. இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இந்த சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இது பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறத we are shifting. முதல்ல சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இதை ஐடென்டிஃபை பண்றோம். அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் இடத்துல வந்துடுது. சோ a letter, அப்புறம் ஷீங்கிற வார்த்தை என்னவா ஆயிடுது, ஹர் சொன்னேன்னா. சோ இத கடைசியில வச்சுக்கோங்க இப்போதைக்கு. a letter பி, இந்த ரைட்ஸோட V3 ஃபார்ம் ரிட்டர்ன். ஹெல்பிங் verb இஸ் இஸ்ங்கிறது தான் ஹெல்பிங் verb. ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப கடைசியா நம்ம என்ன சேர்க்கணும், ஷீங்கிற வார்த்தை தான் ஹெர்ங்கிற ப்ரோனவுனால ரீப்ளேஸ் ஆகப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பை. a letter is written by her. இதுதான் பாசிவ் வாய்ஸ்ல மாறுது. she writes a letter ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குது, a letter is written by her. இதுதான் பாசிவ் வாய்ஸ்ல மாறுது. ஓகே, நான் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐ ஷோ தி ஸ்டெப்ஸ் அகைன். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்லாம் நீங்க பாத்துக்கோங்க. நான் எப்படியுமே இந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல இந்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறதையும் எழுதியிருப்பேன். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐ ஷோ தி ஷீட் வேர் ஐ ஹேட் ரிட்டன் தி ஸ்டெப்ஸ். as of now you copied on this. இப்போ வரைக்கும் நான் என்ன எழுதிருக்கேனோ எழுதிக்கோங்க. கடைசியில நான் அந்த ஸ்டெப்ஸ் மறுபடியும் காட்டுறேன். ஓகே, இது வந்து சிம்பிள் பிரசன்ட். அடுத்த இதுக்கு போலாமா? அடுத்தது present continuous.
present continuousல Sheila is eating a cake. ing ஃபார்ம் வந்தாலே அது present continuous இது. அதாவது தின்னுண்டே இருக்கா, சாப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்றது. Sheila is eating a cake. So this sentence is in active voice. இதை வந்து passive voiceக்கு நம்ம மாத்தலாம். A cake is being eaten by Sheila. So a cake இதான் ஆப்ஜெக்டா இருந்தது. Sheila is the subject. Eating தான் verb. So SVO. So we are shifting the subject to object and object to subject. A cakeங்கிறது இங்க வந்தது. ஷீலாங்கிற பேர் சப்ஜெக்ட் வந்து கடைசியில போயிடுறது. ஈட்டிங்கோட V3 ஃபார்ம் eaten. ஆனா அதுக்கு முன்னாடி இது present continuousல இருக்கிறதுனால being eaten அப்படின்னா இப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம எழுதணும். அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பா என்ன வருது? இஸ். A cake is being eaten by Sheila. We are adding the preposition by over here. சாப்பிட்டுட்டே இருக்கா is being. அந்த continuous tenseல இருக்கு இல்லையா அந்த சென்டென்ஸ், சாப்பிட்டுட்டே இருக்கா, ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அந்த பீயிங்ங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். ஓகே, ஃபைன். Okay, we'll go to the next tense. எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிள் பிரசன்ட் பார்த்தோம், பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஐ, இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான் நான் எழுதுறேன். ஐ ஹாவ் ரிட்டன் அ புக். நான் ஒரு புக்கை எழுதியிருக்கேன். இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல எப்படி மாறும்? A book has been, புத்தகம் என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. has been written by me. ஐங்கிற ப்ரோனவுன் பாசிவ் வாய்ஸ்ல மாறுது. எப்படி மாறுது? மீன் நம்ம எழுதிட்டோமா? ஸோ சப்ஜெக்ட் ஹாஸ் பிகம் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஹாஸ் பிகம் சப்ஜெக்ட். இங்க வந்துடுது, முதல்ல வந்துடுது. ஸோ ஐங்கிற ப்ரோனவுன் வந்து மீயா ரீப்ளேஸ் ஆயிடுது இந்த கடைசியா. ஸோ ரிட்டன், ஹாவ் ரிட்டன் இருக்கு. ஸோ ஹாஸ் பீன் ரிட்டன். அப்படிதான் நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறத எழுதப்பட் ஐ ஹாவ் ரிட்டன் அ புக். நான் ஒரு புக்கை எழுதியிருக்கிறேன். ஸோ இது பாசிவ் வாய்ஸ்லயும் மாத்துறத நம்ம அதோட டென்ஸை மாத்தவே கூடாது. அர்த்தம் வந்து அதை தான் சொல்லணும், ஆனா பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சொல்லணும். A book has been written by me. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பா பை ப்ரெப்போசிஷனை உபயோகிக்கிறோம். ஸோ இது வந்து ரிட்டர்ன்ங்கிறது ரிட்டனா தான் இருக்கும். ஹேஸ் பீனுங்கிற ஹெல்பிங் வேர்பை நம்ம இதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். ஓகே, கரெக்ட். மேட் பை ஹிம்ல இங்க ரிட்டன் எழுதியிருக்காங்கனால ரிட்டன். சரியா? ஓகே, we'll go to the next tense. சிம்பிள் பாஸ்ட் பார்க்கலாம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்பதான் நடந்து முடிஞ்ச விஷயத்த ஒரு சென்டென்ஸ்ல சொல்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்.
she bought a car. அவ ஒரு காரை வாங்கினா. பாசிவ் வாய்ஸ்ல மாறுது a car. ஷீங்கிறது இங்க கடைசியில போயிடுது. ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்தது. a car was bought. பாட்ங்கிறதே இந்த வேர்பே V3 ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இட் டசன்ட் சேஞ்ச். இதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்ப் என்ன வருது? வாஸ்ங்கிறது வருது. a car was bought. ப்ரெப்போசிஷன் வரும் பைங்கிறது. பை ஷீங்கிற ப்ரோனவுன் வந்து என்னவா ரீப்ளேஸ் ஆகுது? ஹர் இல்லையா? a car was bought by her. இதுதான் பாசிவ் வாய்ஸ்ல மாறுற சென். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். காரை அவள் வாங்கினாள். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இந்த உதாரணம். அடுத்தது போலாம். அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, ஆனா அது முடிந்து போல. இட் இஸ் கண்டினியூயிங். தட் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். சாரா வாஸ் சிங்கிங் அ சாங். இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருந்தாலே அது கண்டினியூஸ் நம்ம சொல்றோமா? சாரா வந்து ஒரு பாட்டை பாடின்னு இருந்தா. வாஸ் ஆக்டிவ் வாய்ஸ். சாரா வாஸ் சிங்கிங் அ சாங். ஸோ சாங்கிறது முன்னாடி வந்துடுது. ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்துடுதுங்க. a song was being கண்டினியூஸ்ல இருக்கிறதுனால was being இது வந்து நம்ம கண்டிப்பா சேர்த்துனானோம். sung by singing இருந்தது. இந்த பீயிங்கிற வார்த்தை இந்த சங் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் சொல்லிடுறது. கரெக்டா? ஆனா அதுக்கு முன்னாடி வாஸ் பீயிங்கிற இந்த ரெண்டு வார்த்தையுமே இந்த ஹெல்பிங் வேர்ப் வந்து பாடின்னு இருக்கா, கண்டினியூஸ்ல இருக்குங்கிறத அதுதான் குறிக்கிறது. The song was being sung by Sarah. இதுதான் past continuousல நம்ம பார்க்கிறோம். Sarah has come to us end. An object as the song has come in the beginning. Object முன்னாடி வந்துட்டு subject கடைசியில போயிடுது. And singingங்கிறது it has become sung. இதோட V3 ஃபார்ம். ஆனா இது கண்டினியூஸ்ல தான் இருக்குங்கிறதுனால was being இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். நம்ம எப்படியுமே டென்ஸை மாத்த முடியாது. அதோட அர்த்தம் வந்து நம்ம அதை தான் சொல்லணும். பட் we are changing only into passive voice. சரியா? shall we move on? அடுத்தது போலாமா? எழுதிட்டீங்களா? ஸோ பாஸ்ட் இதுல சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட பார்க்கலாம். சஞ்சய் முதல்ல எழுதுற சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. சஞ்சய் had Sanjay had finished homework. சஞ்சய் வந்து அவனோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்தான். இதை வந்து பாசிவ் வாய்ஸ்ல எப்படி மாத்துவோம்?
homework ஆப்ஜெக்ட் தான் முதல்ல இங்க சப்ஜெக்டா வந்துடுது. சஞ்சய் சப்ஜெக்ட் கடைசியில போயிடுது. had been is the helping verb. Homework had been finished. Finish oda V3 form finished. It is in the past participle form only. So அதுக்கு முன்னாடி had beenங்கிறது தான் நம்ம helping verb இங்க சேர்க்கணும். Homework had been finished by Sanjay. Sanjay had finished the homework in active voice. The passive voice of the same is homework had been finished by Sanjay. Okay. நான் திருப்பி இங்க சொல்லிக்கிறேன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்டை மாத்திக்கிறோம். வேர்ப் ஃபார்ம்ல இருந்தா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மா மாத்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்பை ஆட் பண்றோம். கடைசியா சப்ஜெக்ட் எழுதியிருப்போம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெபோசிஷன் பைய சேர்த்துக்கிறோம். இல்ல நான் இந்த இத காட்டுறதுக்காக மூவ் பண்ணேன். Past perfect. Active voice la Sanjay had finished homework. Passive voice la homework had been finished by Sanjay. Okay, we'll go to the next one. Past la 3 ஃபார்மையும் பார்த்துட்டோம். Simple future. Simple future tense. She will accept the offer. ஒரு இதுக்கப்புறம் நடக்க போற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு சொல்லப்படுற ஒரு சென்டென்ஸ். இப்போ நடக்கல, நடந்து முடியல, ஃபியூச்சர்ல நடக்க போறது இல்லையா, சோ அதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். She will accept the offer. அந்த ஆஃபரை ஏத்துப்பா அந்த மாதிரி சொல்றோம். பாசிவ் வாய்ஸ்ல எப்படி மாத்துறோம்? the offer ஆப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் இடத்துல வந்துருது. the offer will be is the helping verb. Accepted. Accept is the verb. V1 form. V3 form வந்து accepted. Accepted. We are adding a preposition by and sheங்கிற pronoun herனால replace ஆயிடுது. So subject has become she. The subject has become her over here. Object the offerங்கிறது இங்க முன்னாடி முதல்ல வந்தது. We are shifting over it. So the offer will be accepted by her. இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ். ஓகே, we'll move on. Future perfect tense. Active voice in the sentence.
I will have charged the battery. இது ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு. The battery will have been, இதுதான் helping verb, will have been chargedங்கிற வார்த்தையே V3 ஃபார்ம்ல தான் இருக்கு. will have been charged. So this is the V3 form itself. Charged by the preposition சேர்த்துக்கிறோம். I will become me. ஐங்கிற சப்ஜெக்ட் இங்க மாறுத்த passive voiceல மீயா மாறிடுறது. The battery will have been charged by me. I will have charged the battery. The battery will have been charged by me. Eight tensesல நம்ம இத பார்த்துட்டோம். ஓகே, இதுல இன்னும் 2-3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்ம்ல இருந்தா அது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. அதுவே பாசிவ் வாய்ஸை மாத்தத ஆப்ஜெக்ட் வந்து முதல்ல வந்துருது, சப்ஜெக்ட் கடைசியா போயிடுறது. அந்த வேர்ப் ஃபார்மை வந்து V3 ஃபார்மா மாத்திடுறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மா மாத்திடுறோம். அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கிறோம்? ஒரு ஹெல்பிங் வேர்பை சேர்த்துக்கிறோம். அப்புறம் கடைசியா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பைங்கிற ப்ரப்போசிஷனை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? இம்பரேட்டிவா ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன? ஒரு கட்டளை வாக்கியம், ஒரு ரிக்வெஸ்டா இருக்கலாம், ஒரு ஆர்டரா இருக்கலாம், ஒரு அட்வைஸா இருக்கலாம். இதெல்லாமே இம்பரேட்டிவ். ரிக்வெஸ்ட், இந்த சென்டென்ஸ் சொல்லப்படுற விதம் வந்து ரிக்வெஸ்டா இருக்கலாம், இல்ல அதிகாரமா ஆர்டர் பண்றதா கூட இருக்கலாம். அட்வைஸா கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குன்னா அதை எப்படி பாசிவ் வாய்ஸ் மாத்துறோங்கிறது தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சரியா? இம்பரேட்டிவ்னா ஒரு கட்டளை வாக்கியம். இப்ப ஒரு சென்டென்ஸ் ஹெல்ப் மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு உதவி செய்யுங்க. இத வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றோம். ஹெல்ப் மீங்கிறது இட்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். when we are changing it to passive voice, இது எப்படி நம்ம கேட்கணும்னா, இப்ப சாரி, ஒரு ரிக்வெஸ்டா கேட்கிறோம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றோம்ல. இது வந்து பாசிவ் வாய்ஸ் எப்படி சொல்லுவோம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ஹெல்ப் மீ. இதுதான் இதோட பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம். யூ ஆர் ரிக்வெஸ்டட், இப்படிதான் அந்த சென்டென்ஸ் மாறும். ப்ளீஸ்ங்கிற வார்த்தை இருந்ததுன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல, பாசிவ் வாய்ஸ்ல யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு ஹெல்ப் மீன்னு மாறும். ஓகே, திஸ் இஸ் வித் தி வேர்ட் ப்ளீஸ். ரிக்வெஸ்டா நம்ம கேட்கறது. பாசிவ் வாய்ஸ்ல it will begin with the word you are requested. ஓகே, அடுத்தது ஆர்டரா பார்க்கலாம். ஒரு பார்க் போறோம்னா அந்த பூ மேல எழுதிருப்பாங்கல்ல, டோன்ட் டச் இட் அப்படின்னு, ஆர் டோன்ட் பிளக் இட் அப்படின்னு. இது ஆக்டிவ் வாய்ஸ்.
பாசிவ் வாய்ஸ்ல ஒரு வார்னிங் இந்த மாதிரி சொல்றாரு, கமாண்டிங்கா. அப்ப எப்படி சொல்லுவாங்க? யூ ஆர் வார்ன்ட் not to touch it. ஓகே, எழுதிட்டீங்களா? ஒரு கட்டளை வாக்கியமா சிங்க சாங், ஒரு பாட்டு பாடேன், இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்றத ஆக்டிவ் வாய்ஸ்ல லெட்டுங்கிற வார்த்தைய நம்ம உபயோகிக்கணும். லெட்டர் சாங் பி சங், இந்த லெட்டுங்கிற வார்த்தையை நம்ம இங்க உபயோகிக்கணும். சாங் பி சங். இப்போ ஓபன் த டோர் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட் த டோர் பி ஓபன். டு நாட் பிளக் தி ஃபிளவர்ஸ். லெட் த ஃபிளவர்ஸ் நாட் பி பிளக்ட். அப்படி சொல்லலாம். சிங் அ சாங், லெட் அ சாங் பி சங். வேற உதாரணமா நம்ம என்னன்னு பாக்கலாம்னா, ஓபன் த டோர் அப்படின்னு ஒரு கட்டளையா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பாசிவ் வாய்ஸ்ல சொல்றது லெட் த டோர் பி ஓபன்ட் அப்படின்னு சொல்லலாம். டு நாட் பிளக் த ஃபிளவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா லெட் த ஃபிளவர்ஸ் நாட் பி பிளக்ட். அட்வைஸா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோ ஃபார் அ வாக் in the morning. ஆக்டிவ் வாய்ஸ்ல go for a walk in the morning. பாசிவ் வாய்ஸ்ல அது மாறத ஒரு அட்வைஸா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ்ல அட்வைஸா சொல்லுவோம்? யூ ஆர் அட்வைஸ்ட். எப்படி ப்ளீஸ் வந்து யூ ஆர் ரிக்வெஸ்டட்னு சொன்னாங்களோ அதே போல இத வந்து அட்வைஸா பாக்குறத யூ ஆர் அட்வைஸ்ட் டு கோ ஃபார் அ வாக் இன் தி மார்னிங். இப்ப நமக்கு யாராவது ஒருத்தங்க அட்வைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா யூ ஆர் அட்வைஸ் டு ஒர்க் ஹார்ட் அப்படி சொல்லலாம். இல்ல இந்த பெடஸ்ட்ரியன் இந்த நடைபாதை எல்லாம் எழுதிப்பாங்க வாக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பாசிவ் வாய்ஸ்ல எப்படி ஒரு அட்வைஸா சொல்றத சொல்லுவோம்? யூ ஆர் அட்வைஸ் டு வாக் ஸ்லோலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா? புரிஞ்சுதா? இது இம்பரேட்டிவ்ல ரிக்வெஸ்ட், ஆர்டர், அட்வைஸ் இந்த ஃபார்ம்ல நம்ம பார்த்தோம். இல்ல ஒரு கட்டளையா இருக்கு சிங்க சாங் அப்படின்னு சொன்னோம்னா லெட் அ சாங் பி சங். இந்த லெட்டுங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கிறோம் அந்த சென்டென்ஸ்ல. ஃபைன். இப்போ இன்டராகேட்டிவ் ஒரு கேள்வியாவே அந்த சென்டென்ஸ் இருக்கு. அதை வந்து கேள்வியா ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. அதை பாசிவ் வாய்ஸ்ல நம்ம மாத்தணும்.
interrogative, interrogative, interrogative sentence. Okay. ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்லயே இருக்கு அப்படின்னா, ஆர் யூ ரைட்டிங் அ லெட்டர்? நீ ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கியா? ஆர் யூ ரைட்டிங் அ லெட்டர்? இதுவே கேள்வியா தான் இருக்கு. இட் ends with a question mark. Interrogatives are a question format sentence. இத passive voice-க்கு எப்படி மாத்துவோம்? Is a letter being written by you? It is in a continuous form, right? So beingற வார்த்தை வந்துருதுங்க. Is a letter being written by you? அதுவும் கேள்விக்குறியோட தான் நம்ம முடிக்கணும். இதுவும் question format. Active voice also it is in the question, and in the passive voice also it is in the question format itself. But the way we write it differs. Okay, but still it is a interrogative question. ரெண்டுமே கேள்வியா தான் இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ்லயும் நம்ம கேள்வியா தான் எழுதணும், பாசிவ் வாய்ஸ்லயும் இப்படிதான் எழுதணும். சொல்ற விதம் மாறுது. being written by you, since it is in the continuous form, being written மாதிரி மாறுது. கரெக்ட், அதேதான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அழிக்கிறேன். யார் அந்த ஜன்னலை உடைச்சது? Who broke the window? எப்படி மாறலாம்? யாராச்சும் கெஸ் பண்றீங்களா? நான் ஒரு மினிட் வெயிட் பண்றேன். Who broke the window? யார் இந்த ஜன்னலை உடைச்சா? It's in the past tense. சொல்லட்டுமா? By whom, யாரால் இந்த ஜன்னல் உடைக்கப்பட்டது? By whom was the window broken? Correct, correct Gayatri, very good. இதெல்லாம் எந்த மாதிரில நம்ம பார்க்கறோம்? interrogative, when the sentence itself is in a question format and the answer for the same, that is answer in the sense passive voice for the same, would also be in interrogative format itself. கேள்வியா தான் passive voice-ல நம்ம எழுதுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கேக்குறேன், நீங்க ட்ரை பண்றீங்களா? Is she beating the child? அவ குழந்தைய அடிச்சுட்டு இருக்காளா? So think over it. It is in continuous form only. How will we change it to passive voice in interrogative manner? Is she beating the child? அவ குழந்தைய அடிச்சுட்டு இருக்காளா? Very good, correct, அதேதான். Is the child beingற வார்த்தை வரணும். ஏன் வரணும்? Sentence is in continuous form, right? So it is in the ing form in the active voice. So when I'm writing in the passive voice also, the tense shouldn't get changed. Tense வந்து அதே தான் இருக்கணும். நான் tense மாத்த மாட்டேன். சொல்ற விதத்தான் நான் மாத்துறேனே தவிர என்னோட tense வந்து மாறாது. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். Is the child being beaten by her? sheங்கிறது her ஆயிடுது. கரெக்டா? So how the way we project is only changing. நம்ம எப்படி சொல்றோமோ அது மட்டும் தான் மாறுது. So this is in interrogative form.
குயிக்கா நம்ம ரிவைஸ் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. மெயினா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். செய்வினை, செய்பாட்டு வினை, சொல். ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட், இதுதான் இந்த ஃபார்மேட்ல தான் அந்த சென்டென்ஸ் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறத செய்வினை. பாசிவ் வாய்ஸ்ல action is being performed on the object by the subject. ஆக்ஷன்ங்கிறது ஆப்ஜெக்ட் மேல் செய்யப்படுகிறது. யாரால் செய்யப்படுகிறது? சப்ஜெக்டால் செய்யப்படுகிறது. சப்ஜெக்ட்ங்கிறது யாரு? who is performing the action? the doer of the action is the subject. so passive voiceல இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்னா, ஆப்ஜெக்ட் தான் முதல்ல. ஆப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் verb பிளஸ் V3 ஃபார்ம். V3 ஃபார்ம்ங்கிறது ஒன்றும் இல்லை, past participle form of the verb, and towards the end we have the subject. சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பைங்கிற ப்ரெபோசிஷனை சேர்த்துக்கணும். கரெக்டா? இதுதான் அந்த ஸ்டெப்ஸ். ஐடென்டிஃபை SVO, சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்றோம். அடுத்தது சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டா மாத்துறோம். கன்வெர்ட் verb to V3 ஃபார்ம், do, did, done இதெல்லாம் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ V3 ஃபார்மை மாத்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் verb is, was, is being, was, had been அந்த மாதிரிலாம் வார்த்தை வருது இல்லையா? ஸோ they are the helping verbs and we are adding finally by preposition before the subject. So this is how we have got the formula for passive voice. O plus HV plus V3 plus by before the subject. Okay, இனி கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுல? எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் நிறைய வரும். உடனே இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்ததுனால டக்குன்னு புரிஞ்சிருக்கலாம். புரிஞ்சது வந்து நம்ம நன்னா மனசுல பதியணும்னா நிறைய எக்ஸாம்பிள், நிறைய இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நன்னாவே நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும், மனசுல பதிஞ்சிருக்கும். ஓகேயா? பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு இந்த கிளாஸை நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம பார்க்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி. வணக்கம்.